டேய் எல்லாம் கேட்டுக்கூடா. கைலாசத்துலேருந்து கணக்கு போட்ட கணக்கு. பார்வதி மதுரை மீனாட்சி கணக்கில் நான் படித்தவா. புரியுதா? மதுரை கோட்டை அரங்கில் நான் படித்தவா. பூமியிலே நான் பிறப்பில் என்னை போட்டார் ஈசன். பிறப்பில் நான் படித்தவா. புரியுதா? அந்த காலகட்டம் முடியவும் என்னை அப்படியே முடிச்சிருவார். கடவுள்ரா. கடவுள் அவமதிக்காத. சரியா? இந்த கைலாசத்துலேருந்து இந்த 5 வருஷமாக கட்சி கொடியை தூக்கி தமிழ்நாட்டில் ஆண்டாம் பார்த்தியா? ஆடாத ஆட்டம். எல்லாம் ஒவ்வொரு எம்எல்ஏ மந்திரிகிட்டே கேட்கான். ஒவ்வொரு கம்பெனி 2ஆம் நம்பர் கம்பெனி போட்டு முறை கேட்கான். இதெல்லாம் எப்படி வருமானு கேட்கான். அதெல்லாம் நம்ம நீதிமன்றம் தான் அப்படிங்க. ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வார்டில் கிடக்கிற வரைக்கும் என்ன சொல்லுதான்? நீதிமன்றம். எங்கள் நீதிமன்றம் தான். இதெல்லாம் நடந்தால் அது உள்ளே நாங்கள் வழக்கறிஞர் இருக்கான், கவர்மெண்ட் இருக்கான், கவர்மெண்ட் லாயர் எல்லாரும் இருக்கான், நாங்கள் எல்லாம் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? எப்படி? அப்போ கைலாசத்துலேருந்து எல்லாரும் கேள்வி கேட்கான். ஒரு எம்எல்ஏ கைலாசத்து பின்னாடி 10 வருஷம் ஆண்டானடா, 5 வருஷம் நாசம் பண்ணானா? சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தூக்கிட்டாரா? தலை வாள் அடித்தார், தலையை தூக்குனார். தலை வாள் கணக்கை முடிச்சிட்டாரா? இன்னும் முடிச்சிருவார். அவன் இன்னும் கையை தூக்க மாட்டான். இன்னும் மோதி பார்த்து தான் உட்காந்துருக்கான். சென்னை மெட்ராஸ்லேருந்து இவனுடைய சொக்காரன் கன்னியாகுமரி வரைக்கும் மோதி பார்த்து நிற்கான். சரியா? எல்லா கட்சிக்காரன் கொடியை தூக்குறவன் பூரா முடிச்சிருவார். 4 வீலரில் கொடி போகிறவனுக்கு தக்க தண்டனை இன்றைக்கி போட்டார். கொடியை தூக்கி ஆட்டிட்டு போகிறவனுக்கு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநில இராணுவ வீரருக்கு கொடுக்கார். இராணுவ படை, வானரப்படை எல்லாம் ரோட்டு காட்டில் எல்லாம் கேமராவில் பார்க்கல ஆட்டா முட்டிக்க கொடியை தூக்கி ஆட்டிட்டு போகிறவன் எம்எல்ஏ, எம்பி பூரா இப்போ கிடக்கிற கழுதை, இப்போ உட்காந்து ஆட்டுத கழுதை, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்டின கழுதை, அதுக்கு முன்னாடி பூரா ரெட்டலை சேனல் ஆட்டினவன், திமுக ஆட்டினவன் பூரா கொடியை தூக்கி ஆட்டிட்டு போகிறவனை அந்த சூடு கணக்கு ஆட்டா முடிக்க வச்சுருவான். வானரப்படை வச்சுருவான். சரியா? போட்டாச்சுரா. எல்லாமே கொக்கரிக்கான்ல. இங்கே 5 வருஷமாக நச்சு அவன் இவன் போய் வழக்கறிஞ்சிட்டு கேட்கான். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கான். இதெல்லாம் நடக்காது. நாங்கள் இருக்கோம்ல, கவர்மெண்ட் லாயராக இருக்கோம்ல, நீதிமன்றத்தில் இருக்கோம்ல, வரட்டும். சட்டத்தில் ஓட்டை இருக்குல்ல, சட்டத்தில் ஓட்டை இருக்க போய் தான் உள்ளே ஊடி எல்லாம் கணக்கு இடித்ததை கிரிமினலில் கொடுத்ததை நாசம் பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் பத்திரம் போடுதான். இதுதான் கவர்மெண்ட்டாங்கிற கேள்வி அவர் கேட்கார். அப்படியாடா உன் விளையாட்டா? இது எவ்வளோ பெரிய விளையாட்டு? ஒரு இடத்துல நடந்தால் நீதிமன்றத்தில் தான் தக்க தண்டனை. அதான் சொல்லுதில்ல, அதே அவரே சொல்கிறாரு, என் புள்ள தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனை வாங்கட்டும். அதை பற்றி ஒன்றும்ல. அவன் நியாயத்துப்படி போகிறான், நீதிப்படி போகிறான், அநியாயப்பட்டு போகிறான் அப்படிங்கிற கணக்கு அவன் அப்பன்ட்ட சொல்லிட்டான். சரியா? இதுக்கு மூலதானம் யார்? எழுத்து தானே எழுதியிருக்கான், ஏமாற்றி எழுதியிருக்கான். இதை முல்லை மாதிரி முடிச்சாக்கி இந்த எழுத்து செல்லாதுன்ட்டார்ல. அதான் பேப்பரை போட்டு நக்கிக்கிடானார்ல. பட்டா, பவர், சுவை சம்பாத்தியம் எதுவுமே செல்லாது. 86ல் ஒருத்தன் மஞ்சள் துண்டு போட்டான், சட்டத்தை போட்டான். குடும்பமே பிரித்து எல்லாமே உட்காந்து நாசம் பண்ணி பூமியை பூரா அழிச்சு வச்சுட்டான். இந்த தமிழ்நாடு முழுவதும் 2 கட்சிக்காரனும் நாசம் பண்ணி வச்சுட்டான். இப்போ பலவற்றை உட்காந்துருக்கான். இப்போ ஒருத்தன் உட்காந்து ஆட்டுதான். இவனை ஆட்டி எடுத்து விடுவார். எல்லாம் மது போதை, மின்னல் வாட்ரு, சாப்பாட்டு உணவில் நோய் தீயாக பறக்கும். இனிமே அதை விட்டு தான் வேடிக்கை பார்ப்பார். அப்படியே உட்காந்து பார்ப்பார். மானிட போய் கொசு மாதிரி போகிறடா அப்படியே பார்ப்பார். கணக்கு போட்டார்ரா, எல்லாமே நெரிச்சிருவார். இந்த கணக்கு போடணும்ல. பூதத்தி அரைக்கங்கிட்ட அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு பலி. அடுத்து 7 நாட்டு சனி 8 நாட்டு சனிக்கிட்ட கொடுத்தாச்சு கணக்கு. ஆட்டோமேட்டிக்காக மானிட பெரிய அந்த வேலையை பார்ப்பாங்க. சாமியே இல்லைன்னா இல்லை, கடவுளே கிடையாது, சாமியும் கிடையாது. சும்மா நாங்கள் வச்சே தான் வருஷம், நாங்கள் ஆடுறத வருஷமுங்க இல்லை. இப்போ சாமியா மானிட பிறவியா? அதான் கணக்கு. முக்கால்